பாருங்க. பார்த்து பத்திரமா இருங்க. ஃப்ரீயா இருக்கிறப்ப கண்டிப்பா லைவ் வாங்க. எம்ஆர் சார் உங்கள நாங்க மிஸ் பண்றோம். கண்டிப்பா நகை போடுவேன் சம்மந்தி. அண்ணா பாய்ங்கிறாங்க மருதையா. சர்மே எத்தனை பவுன் போடுவா சம்மந்தி சொல்லி வச்ச கண்டிப்பா நாங்க போட சொல்றேன். எத்தனை பவுன் போடுவா? யாரு பெருசுக்கு 20. ரொம்ப சந்தோஷம் வருது. சர்மி சம்மந்தி பெருசுக்கு 20, சிறுசுக்கு வந்து 25. மறந்துடக்கூடாது சொல்லி போட்டேன் இப்பவே. சரியா? அப்ப கல்யாண செலவு ஆளுக்கு பாதின்னு சொன்னேன். அப்புறம் கடைசி நீயே போட்டுக்கிறேன்ட்டேன். சரி நீங்களே பண்ணிக்கங்க. அதெல்லாம் தலையிட மாட்டோம். கல்யாண செலவு பூரா. சரிங்களா? அந்த பஸ் வைக்கிறது, இந்த வாழை மரம் கட்டுறது, இந்த செலவு பூரா நாங்க பார்த்துக்குறோம். மண்டப செலவு. சமையல் செலவு பூரா நீங்க தான் பார்க்கணும். சரிங்களா? நண்பா இப்பத்தானே சாப்பாடு டைம். ஓ அப்படிங்களா? இவ்வளோ நேரம் ஆகி போச்சா? எம்ஆர் சார் முதல்ல சாப்பிடுங்க. சாப்பிட்டு வாங்க போங்க. 40 பவுனா? டிஆர் உங்க சம்பந்தி சர்மி வந்து 45 பவுன் போடுறாங்களாம். சார் 45 ஒரு ஆளுக்கு இல்ல 2 பேர்த்துக்கு பிரிச்சு தராங்க. பெருசுக்கு 20, சிறுசுக்கு 25. அப்படி 45. சரி மருது. எனக்கு என்னன்னு உங்க பொண்டாட்டி ரொம்ப பிடிக்கும். எனக்கு எனது பொண்டாட்டி தான் ரொம்ப பிடிக்கும். ஆமாண்டா, உன் பொண்ணு உனக்கு பிடிக்கும். யாருன்னு சொன்னது? மருதை அப்படி சொல்லாதீங்க. உங்க பொண்டாட்டி மத்தவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னா நீங்க அடிச்சு போடுவீங்களா? என்ன சொல்ல மாட்டாங்க. ஆமா, ஓகே ஓகே சொல்ற சர்மி. என்ன கிளம்புற? இல்ல இல்லைங்க. அவரு சம்மந்தி போலையாமா. நான் மண்டப செலவு பூரா பாத்துக்கணும்னு சொன்னோம் இல்லைங்க. அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாப்புல. அருமை மகளே. சம்மந்தி இப்பவே சொல்லி போட்ட கல்யாணத்துல 45 பவுனு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி கட்டி முடிச்சவரும் கார் ஒண்ணு. எங்களுக்காக இல்ல. அது உங்க புள்ள வந்து சௌகரியமா போறதுக்காக தான் கேட்கிறோம். சரிங்களா? கார்ல நாங்க போறோம். எங்க பையனும் உங்க பிள்ளைக்கு தான் போகுது. அவங்க பொண்ணு உங்க பிள்ளைதான் போறாங்க கார்ல. அதுக்காக ஒரு காரு குறைஞ்சி ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு கம்மி வேண்டாம். அதுக்கு மேல பாருங்க சம்மந்தி. ஏன்னா இப்பதான் ஏஐ சப்போர்ட்ல அதுல இருக்காமா. இப்போ வர கார்ல ஒரு 10 லட்சத்துல வாங்கி கொடுக்க போகுது. வருதையா? இது வேற லெவல். சொல்றான் பாத்தியா? பக்கத்து வீட்டு ரொம்ப பிடிக்குமா அவனுக்கு? உத கொடுக்கணும் அவனுக்கு. ஏய் மாறுதுற, பக்கத்து வீட்டு பொண்டாட்டிலாம் பார்த்து வச்சுக்க. உடம்பு தாங்க அதெல்லாம் உனக்கு. மாரிதுரை சார் கண்ணுல மட்டும் பாத்துக்குங்க. அதோட நின்னுக்குங்க 2 அடி தள்ளியே. சரி ஆமாமாங்கிற சருமி. ஆமாமாங்கிற. இல்ல கார் வேணும்னு கேட்டல வாங்கி தராங்களாமா. கார் வேணும்னு கேட்டல நானு. ஓஹோ, உங்க வசதிக்கு அப்படின்னு கேட்டீங்க. அதான் ஆமா ஆமாங்கிறாப்ல. சம்மந்தி கார் வாங்கி கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷமா. சம்மந்திங்க கண்டிப்பா. சர்மி சம்மந்தி சிரிக்கிற பக்கத்தை விட பொண்ணு பிடிக்கும் சொல்லிட்டு ரொம்ப சிரிக்கிறியா? கேவலமா இல்ல உனக்கு? சார் அது எப்படி கேவலமா இருக்கு? பக்கத்து வீட்டு நம்ம வீடு. பக்கத்தை விட பொண்ணு ரொம்ப பிடிக்குங்கிறானே, அவன் உதவிக்கு வர மாட்டான். சார் பக்கத்து வீடு நம்ம வீட்டுல ஒண்ணுதான். ஏன் மாதிரி இருக்கிற? நாமளும் ஒரே குடும்பம் அப்படித்தானே? கேளு 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 கேளுங்க அவனை. மாறி என்ன பேசுற? சர்மி சம்பந்தி அவங்க சும்மா காமெடி பேசுறாரு அவரு. சர்மி மாறுதலை பேசுற காமெடி தான். எது தப்பா யாரும் நினைக்காதீங்க. என் மாறுதல் தம்பி செம காமெடி தம்பி. சம்பந்தி நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா மாரிதுரை நாங்களும் ஒரே கேரக்டர், ஒரே மாதிரி தான் இருப்போம். பக்கத்து வீடு, எதிர் வீடு, சைடு எல்லாம் நாங்க எல்லாம் ஒரே ஃபேமிலியா தான் இருப்போம். சரியா சம்பந்தி? இதெல்லாம் கேட்டு நீங்க கல்யாணம் வேண்டாம்னு சொல்லக்கூடாது. உங்க பிள்ளைய தரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? ஆமா ஆமா. மாதிரி நீங்க காமெடி காமெடியா பேசுவாமா டிஆர்? ஆமா சார் ஆமா சார். டிஆர் அலைமேல் தாங்க பேசுறான் பாத்தீங்களா? ஆமா சார். இல்ல சார், அதாவது இப்படி காமெடியா பேசிக்கலாம். நம்ம லைவ்ல இருக்கிறவங்க பத்தி தான் தப்பா பேசக்கூடாது. இப்படி எப்படி வேணா பேசிக்கலாம். அலைமேல் தங்கை பாண்டிச்சேரியில் பேசுனாங்க லைவ்ல, லைவ்ல. யார் சார்? அலைமேல் தங்கை
அந்த அக்கா நல்லா இருக்கிறாங்களா?